ஏ எத்தனை யோசித்தனுங்க கத்தியாச்சு, கத்தி கத்தி தொண்ட தண்ணி பத்தியாச்சு, சுத்தமாக சொன்னதெல்லாம் போதலியா, மொத்தமாக காதுலதான் ஏறலையா. ஏறிடுச்சு எதுங்க காதுல, எதுங்க அதைத்தானே பாருங்க. இந்த காணொலிக்குள்ள காதுக்குள்ள என்ன ஏறி இருக்கின்றத பார்க்க போறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. டிஸ்க்ளைமர், வழக்கம் போல் இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற செய்திகள் சம்பவங்கள் அனைத்தும் நாங்க சொல்லணுங்க, நாங்க பேசலுங்க. அவங்கவுங்க பேசுற ஆதாரங்களின் அடிப்படையில் மக்கள் பார்வைக்கு அப்படியே கொண்டு போய் சேர்க்கிறோன்றதை டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். அப்புறம் யாரும் எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. அப்படியே நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் எப்படிங்க, நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே போடுற முதல் கையெழுத்து, நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். தமிழ்நாடு முழுவதும் அந்த ஊரு இந்த ஊரு, அந்த மாவட்டம் இந்த மாவட்டம், அந்த சிட்டி இந்த சிட்டி எல்லாம் கிடையவே கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். நாங்க ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே கையெழுத்து போடுறோம்னு சொன்னாங்க. போட்டிருக்காங்க, இந்த கையெழுத்து போட்டிருக்காங்க. போட்ட கையெழுத்து இது ஒரு ஓரமாகட்டும். அடுத்து பாருங்க, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை பண்றோம் இதை பண்றோம் எதையோ பண்றோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த கையோடு கொடுத்த வாக்குறுதிகளை காத்துல பறக்க விட்டுருவாங்க. ஆனா எங்க அண்ணன் அப்படி கிடையாது. சொன்னா சொன்னதுதான். ஏன்னா வாயிலேயே வர சொல்றதுக்கு நாங்க என்ன டிஎம்கேவா? தீகரா சொன்னா மட்டும் போதுமா? எப்படி செயல்படுத்துவீங்க? நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? கண்டிப்பா அந்த தம் கட்டியதற்கு ஏற்றார் போல கொடுத்த வாக்குறுதியை அப்படியே நிறைவேற்றுவதை போல நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் ஃபயர் அறிவிக்கிறார் பாருங்க. இந்த அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம். எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வினாலும் பொதுமக்கள் தங்களது வருவாயிலிருந்து கூடுதலான தொகையினை செலவிட்டு இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு நிதி நெருக்கடியான சூழலிலும் பொதுமக்களின் நிதிச் சுமையினை குறைக்கும் வகையிலும் அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். கட் பண்ணுங்கப்பா. என்ன இது இந்த வீடியோ எல்லாம் போடுறீங்க? திமுகவா அதிமுக 2 பேரை சேர்ந்து ஏதோ ஏஐல கிரியேட் பண்ண வீடியோ மாத்திருது. இந்த மாதிரி எல்லாம் பாருங்க. கண்டிப்பா சட்டமன்றத்தில் சிஎம் சார் அறிவிச்சிருக்க மாட்டாரு. 6 சிலிண்டர் வருஷம் தோறும் கொடுக்குறான்னு சொல்லியிருந்தாரு. இது என்ன 3ன்றாரு? அதை விட மிக முக்கியமானது, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தான் வருடந்தோறும் 6 சிலிண்டர்கள் கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும்ன்றது பேச்சு. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். எங்க அண்ணன் தளபதி கொடுத்த வாக்குறுதி தான். அதுல இருந்து தவறவே மாட்டாரு. நீதி தவறாத நீதிமான்கள். அந்த மாதிரி ஆட்சி நடத்தினுக்கும் போது கொடுத்த வாக்குறுதியை காத்துல பறக்க விட்டு 50-50. அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். வாய்ப்பே கிடையாது. இது முழுக்க எதிர்க்கட்சிகளோட சதி. இது ஏஐ வீடியோ. எதுங்க ஏஐ வீடியோ கிடையாதா? ஒரிஜினல் வீடியோ தானா இது? இப்படியே திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அது கேமராமேன் என்ன சொல்றாருன்னா, எந்த திட்டத்தை தான் அவங்க ஒழுங்கா அறிவிச்சாங்க, எந்த திட்டத்தை தான் புதுசா உருவாக்கி இருக்காங்க, எல்லாத்தையுமே பாருங்க கட்டு பேஸ்ட் காப்பி தான் பண்ணுவாங்க. அப்படியே புதுசா அறிவிச்சா இந்த மாதிரி 50-50 தான் அறிவிப்பாங்க. சட்டமன்றத்துல 2 தினங்களுக்கு முன்பாக ஏதோ இந்த சுவையான சூடான வடைன்னு சொல்லி யாரோ பாருங்க புகழ் மாலை சூட்டின வீடியோவை பார்த்தோம். நம்மளோட பதிவு பண்ணியிருந்தோம் நினைக்கிறோம். வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. தமிழக மக்களுக்கு நல்லதொரு பொற்காலம் இது. பாத்துக்கோங்க, புகழ் மாலை சூட்டுவதாக நினைத்துக் கொண்டு உண்மையை எடுத்து போடுறாங்க. வடை சுடுறதுக்காக தான் நாங்க வந்தோம்னு சொல்லி. அதுவும் பாருங்க ஃப்ரெஷ் வடை கிடையாது. அந்த வடை சுடுறதுல அவங்களே பாருங்க கண்டிஷன் சப்ளை. ஏற்கனவே சுட்ட வடையை எடுத்து கடாயில போட்டு புதுசா குடுக்குற மாதிரி சுட்டு குடுக்குறோம்னு அவங்க தான் சொல்றாங்க. சுட்ட வடையை மகளிர் விடியல் பயணம். விடியல்னா அவங்களுக்கு பிரச்சனை, வெளிச்சம்னாலே அவங்களுக்கு பிரச்சனை.
அதனால தான் பாருங்க விடியல தூக்கிட்டாங்க. மகளிர் பயணம்னு வச்சா கூட இதற்கு முந்தைய ஆட்சியில் உருவாக்கின திட்டம் அப்படியே இருக்குதுப்பா. என்ன பண்ணலாம்? வெற்றி பயணம்னு மாத்துற இந்த வெற்றி பயணத்தோட விரிவாக்கம்னா எப்படிங்க? தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்களா? இல்ல. அதுலயும் பாருங்க கண்டிஷன்ஸ் அப்ளை. என்ன அப்ளை? அதான் சொல்றாருங்களே. தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில் மாநகரம், நகர்ப்புறங்களில் சாதாரண மற்றும் மலைப்பகுதி பேருந்துகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவதில்லை. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். ஏன் சார், ஏன் இப்படி வாயில வட சொல்றதுக்கு? நாங்க ஒன்னும் டிஎம்கே கிடையாது, டிவிகேன்னு தம் கட்டி சொன்னீங்களே சார் அன்னைக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி அக்கிரம அநியாயம் பண்ணிட்டீங்களே சார். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் இத கண்டிஷன் சப்ளை எல்லாம் கிடையாது. அந்த பேருந்து, இந்த பேருந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. அனைத்து பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம்னு வாக்குறுதியை கொடுத்துட்டு காத்தல இன்னைக்கு பறக்க விட்டுட்டு சிட்டி பஸ்ல மட்டும், அதுவும் பாருங்க எல்லா பஸ்லயும் கிடையாது, இந்த LSS, டீலக்ஸ், எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி பேருந்துகளில் சிட்டிக்குள்ள, அதான் பாருங்க நகரம் மாநகரத்துக்குள்ள கட்டணம் இல்லாமல் மகளிர்கள் டிராவல் பண்ணிக்கலாம். ஏங்க பேச்சு அப்படி இல்லைங்களேங்க. அனைத்து பேருந்துகளிலும் தமிழ்நாடு முழுவதும். அது போன வாரம்ப்பா. ஓட்டு கேட்கும் போது ஏதோ வாய்க்கு வந்தது மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை அப்படியே அடிச்சு விட்டோம். அதே அப்படியே அடம் பிடிச்சி கேட்பீங்களா நீங்க? இது கேட்பாருங்க. நாங்க 6000 கோடி எடுத்து வைக்கணும். ஆமா, இந்த விடியல் பயணத்தை வெற்றி பயணத்தை விரிவாக்குற இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு 6000 கோடி எக்ஸ்ட்ரா செலவு வரும். சரி, செலவு வரது இருக்கட்டும். இப்ப அறிவித்த கையோட இன்னிலிருந்து இது அப்ளிகபிள் ஆகும் இல்லைங்களா? அப்படிலாம் கிடையாது. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி வருது இல்லைங்களா? அன்று முதல் தான் பாருங்க இந்த திட்டம் அமலுக்கு வரும். வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. அடுத்து இந்த பக்கம் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தை தான் பாருங்க. அன்னபூரணியை பாதி பூரணியாக்கி சூப்பர் 6 சூப்பர் 3 ஆக்கி 50-50 3 சிலிண்டர் வருடந்தோறும் வழங்கப்படும். இந்த சிலிண்டர் தான் நாங்க சிலிண்டர் கொடுக்க மாட்டோம். எல்லாரும் நினைச்சுக்காதீங்க தமிழ்நாடு அரசே மாசம் சிலிண்டர் கொண்டு வந்து வீட்டுல டெலிவரி பண்ணுவாங்கன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நீங்க புக் பண்ணிடுங்க. நீங்க வழக்கம் போல எப்படி சிலிண்டர் புக் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி புக் பண்ணிடுங்க. நீங்க புக் பண்ற 3 சிலிண்டருக்கு வருஷத்துல 3 சிலிண்டருக்கு மட்டும் பாருங்க தமிழ்நாடு அரசு அதற்குண்டான பணத்தை வங்கி கணக்கில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இது பரவாயில்லைங்களா? 3 சிலிண்டருக்கு 3000 ரூபாய் வங்கி கணக்கில் டெபாசிட் பண்றாங்கன்னு சொல்லும் போது மக்கள் அனைவருக்கும் லாபம் தானே. இந்த அனைவருக்கும் லாபம் தானேன்னு சொல்ற அந்த அனைவருக்கும்ன்றது அனைவருக்குமானது கிடையாது, எல்லாருக்குமானது கிடையாது. இந்த திட்டத்துல மகா கொடூரமான கோர கண்டிஷன் சப்ளை. ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்தோட வருமானம் ஒட்டுமொத்தமா வீட்டுல யார் வேலைக்கு போனாலும் சரி, கணவன் போனாலும் சரி, மனைவி போனாலும் சரி, வேற யார் வேலைக்கு போனாலும் சரி, ஒரு குடும்பத்தோட வருமானம் மாதந்தோறும் 20,000 ரூபாய் இருக்க வேண்டும். அந்த 20,000 ரூபாய் வருஷத்துல 2.5 லட்சம். அந்த 2.5 லட்சம் எந்த குடும்பத்துக்கு இந்த வருமானம் ஆண்டுதோறும் வருகிறதோ அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் பாருங்க இந்த 3 சிலிண்டர் 3000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். என்னங்க இது அக்கிரம அநியாயமாகுது? தகுதியை பிக்ஸ் பண்றதுக்கு நீங்க யாரு? என்னங்க இது? தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்பம்னா அனைத்து குடும்பமும் ஒரே குடும்பம் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்னு சொன்னா எல்லாரும் ஒரே மக்கள் தான். அப்படி இருக்கிற ஒட்டுமொத்தமான மக்களுக்குள்ள இவங்களுக்கு தான் தகுதியானவங்க, இவங்க தகுதி இல்லைன்னு பிக்ஸ் பண்றதுக்கு நீங்க யார்? எல்லாரும் தானே ஓட்டு போடுறாங்க, எல்லாரும் ஓட்டு தானே நீங்க வாங்குறீங்க. தகுதி இல்லைன்னு ஒதுக்கி வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் யாரு? அரசாங்கம் யாரு? நாங்க கஷ்டப்படுறோம், கார் வச்சுக்கிறோம், 2 பேர் வேலைக்கு போறாங்க, நாங்க ஐடி கம்பெனில ஒர்க் பண்றோம், என்னென்னமோ பண்றோம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், இருந்தாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எங்களை தகுதி இல்லைன்னு ஒதுக்கி வச்சிங்க இல்லைங்களா? அதனாலதான் பாருங்க உங்களுக்கு ஓட்டை மாத்தி போட்டோம். 1000 ரூபாய் உரிமை தொகை யாருக்கு சொன்னாரு? தகுதியானவங்களுக்கு. ஆனா எங்க அண்ணன் எங்க எல்லா லேடிஸும் தகுதின்ட்டு அது ஒரு பாயிண்ட் எங்க அண்ணன் ஜெயிச்சதுக்கு காரணம். இப்ப மட்டும் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அது மட்டும் எங்க இருந்து வந்தாங்க? 5000 ரூபாய் கொடுத்தாங்களே, எப்படி கொடுத்தாங்க? 2000 ரூபாய் எப்படி கொடுத்தாங்க? அப்ப படம் இருந்துச்சா?
அப்ப எப்படி பணம் இல்லாம போச்சு? பணம் இல்லாத எப்படி போச்சு? கவர்மெண்ட்ல பணம் இல்லாத எப்படி போச்சு? தகுதியானவங்களுக்கு கொண்டு 1000 ரூபாய் நாங்கல்ல, தகுதியானவங்களுக்கு கொண்டு தானே 5000 ரூபாய் போட்டாங்க. அப்ப நாங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டோம். நாங்கெல்லாம் தகுதி இல்லை. 1000 ரூபாய் எப்பா, வாங்க, நாங்க நாங்க தகுதி கிடையாதா? ஐடி கட்டுறோம், கார் வச்சுக்கிறோம், நான் படிச்சிருக்கிறோம், கஷ்டப்பட்டு வேலைகளுக்கு போறோம். நாங்க ஐடி கட்டுறோம், பிள்ளைங்களுக்காக கார் வாங்குறோம், படிக்க வைக்கிறோம். எங்களை தகுதி இல்லைன்னு நிர்ணயிக்கிறதுக்கு கவர்மெண்ட் யாரு? நாங்களா சொன்னோம்? அந்த மாதிரி தான் டிவி கட்சியை சேர்ந்தவங்க தான் சொன்னாங்க. இது எந்த இடத்துல சொன்னாங்க? விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் விட்டார் இல்லைங்களா? அந்த பதவி பிரமாணம் எடுத்த விழாவுக்கு வெளியே தான் பாருங்க அந்த அம்மா சொன்னாங்க, எல்லாருக்கும் காசு கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் போட்டீங்க, ஆனா எங்களுக்கு கொடுக்கல, தகுதி இல்லைன்னு ஒதுக்கி வைக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க பண்ண வேலை தான் பாருங்க. அந்த 5000 ரூபாய் போட்டாங்க இல்லைங்களா கடைசியில, அந்த 5000 தான் உங்களுக்கு வெயிட் வச்சுது. 1000 ரூபாய் வந்து உரிமை தொகை வந்து யாருக்கு சொன்னாரு? தகுதியானவங்களுக்கு. ஆனா எங்க அண்ணன் எங்க எல்லா லேடிஸும் தகுதின்ட்டு அது ஒரு பாயிண்ட் எங்க அண்ணன் ஜெயிச்சதுக்கு காரணம் தகுதியானவங்களுக்கு கொண்டு தானே 5000 ரூபாய் போட்டாங்க. அப்ப நாங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டோம். எங்களை தகுதி இல்லைன்னு நிர்ணயிக்கிறதுக்கு கவர்மெண்ட் யாரு? கனவு காணும் வாழ்க்கை யாவும் கலைந்து போகும் கோலங்கள். அருமையான பாடல் வரி. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு பாருங்க. எங்க தளபதி அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. தகுதி பார்த்தெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க. அனைவருக்கும் கொடுப்பாரு, எல்லாருக்கும் கொடுப்பார், வாரி வாரி கொடுப்பார், இருக்கிறது எல்லாத்தையும் கொடுப்பார்னு சொன்னீங்களே, இன்னைக்கு பாத்தீங்களா? எந்த தகுதி நீங்க சொன்னீங்களோ பொருளாதாரத்தின் அடிப்படையில் தகுதி பார்த்து தான் பாருங்க 2.5 லட்சம் ஆண்டு வருமானம் எந்த குடும்பத்துக்கு வருதோ அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் பாருங்க 3 சிலிண்டருக்கு கட்டணம் வழங்கப்படும். இப்ப கதறல, பொங்கல் வைக்கல. தகுதி பொல்லாத தகுதி. நீங்க என்ன தகுதி பாக்குறது? எங்களுக்கு தகுதி இல்லையா? நாங்க கார் வச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நீங்க என்ன எங்களுக்கு 3 சிலிண்டர் கொடுக்க மாட்டான்னு சொல்றதுன்ட்டு கத்தல இருக்கட்டும். கதறது, பொங்கல் வைக்கிறதா டைம் இருக்குது. என்ன பாருங்க, அறிவித்த கையோட நாளை முதல் இந்த திட்டம் அமலுக்கு வருவதில்லை. எப்பங்க வரும்? அது வரும் பாருங்க, ஒரு 6-7 மாசம் பொறுத்து. பொங்கலுக்கு வருகின்ற ஜனவரி மாதம் பொங்கலுக்கு தான் பாருங்க இந்த திட்டம் அமலுக்கு வருகிறது. இது இந்த 2027 ஜனவரி மாசம் பொங்கல் வருது. ஆமாப்பா, ஜனவரி மாசம் 2027 பொங்கல் அன்றுதான் பாருங்க இந்த திட்டமே அமலுக்கு வருகிறது. அதுக்கு எதுக்கு இப்ப அறிவிச்சாங்க நாளைக்கே கொடுக்க போற மாதிரி? அதாவது பாருங்க, எம்எல்ஏக்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கார் வழங்குவதாக அறிவித்த அந்த அறிவிப்பு தமிழ்நாடு முழுக்க பற்றி எரிஞ்சுது. அப்படி பற்றி இருந்ததற்கு காரணம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள். தமிழ்நாடு அரசு நிதி நெருக்கடியில ரொம்ப தவித்துக் கொண்டிருக்கிறது. கஜானாவை சுத்தமா வாரி வைசி தொடச்சி எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, ஒரு பக்கம் ஆட்சிக்கு வந்த கையோட கஜானாக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு இன்னும் பீரோ திறக்கல. சாவி போட்டு பீரோவை திறந்து கஜானாக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பார்க்கவே இல்லை. பார்ப்பதற்கு முன்பாகவே கஜானாவை சுத்தமா தொடச்சி வைசி எடுத்துன்னு போயிட்டாங்க. இன்னொருத்தவங்க யாரும் சொன்னாங்களே, நம்ம ரீல்ஸ் அமைச்சர் அம்மா அவர்கள் தான் கழுவி கவுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி அமைச்சர்கள்ல இருந்து முதல்வர் வரைக்கும் பாருங்க, எல்லாருமே கஜானால காசு இல்ல தொடச்சி வைசி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நிலைமையில் எதுக்காக காரு? இந்த கார் இப்ப தேவையா? உங்களுக்கு வேண்டுமானால் தேவையா இருக்கலாம், எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லிதான் பாருங்க பத்த வச்சாரு. இந்த பற்ற வைத்த நெருப்பு தான் பாருங்க பற்றி எரிந்து கொண்டிருந்தது. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளமை இந்த அரசுல சபையில நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மக்கள்லாம் இது குறித்து சும்மா கிழிக்க ஆரம்பிச்சாங்க. என்னையா எங்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் நிதி நெருக்கடி பிரச்சனை, விவசாயிகள் கடன் தள்ளுபடின்னு முழுசா தள்ளுபடி பண்றான்னு சொல்லிட்டு கண்டிஷன் சப்ளை எல்லாம் போட்டு 50,000 தள்ளுபடி. கொஞ்சம் பிரஸ் பண்ணி கேட்டவுடனே ஓகே 75,000 ரூபாய் தள்ளுபடி, போங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கணக்கு பார்த்து கொடுக்குறீங்க. கஜானால காசு இல்லைன்னு சொல்லி அப்ப எம்எல்ஏக்கு கார் கொடுக்கறதுக்கு மட்டும் எங்கிருந்து காசு இருக்குன்ட்டு மக்கள்லாம் கீச்சாங்க. அந்த மாதிரி கீச்சது தான் பாருங்க பயந்துட்டாங்க. என்னப்பா இது ஒட்டுமொத்தமா நம்ம முகத்துல இன்னைக்கே கீஞ்சிடும் போதுங்க. ஒரு வருஷம் பொறுத்து கிளியர்தான் இருந்த இந்த முகத்திரை இன்னைக்கே கிழிஞ்சா நல்லா இருக்காது. என்ன பண்ணலாம்? கொஞ்சமா கிழிஞ்ச இந்த முகத்திரைய ஓரளவுக்கு பாருங்க ஒட்டி மேனேஜ் பண்றதுக்காகத்தான் இந்த திட்டத்தை, அதாவது 2027 ஜனவரி மாசம் கொடுக்க போற அந்த திட்டத்தை இப்பவே பாருங்க அறிவிப்பு கொடுத்து இந்த கார் பிரச்சனையை மூடி மறைக்கிறாங்களாமா. மூடி மறைக்கவே முடியாது. என்ன உருண்டு பிறண்டாலும் மூடி மறைக்கிற அளவுக்கா நீங்க பேசுனீங்க? பேச்சாடா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு வடிவேல் காமெடியை சொல்றாங்க. வடிவேல் காமெடியில் வர டைலாக் ஞாபகப்படுத்துறோம். பேச்சாடா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்ற மாதிரி தான் பாருங்க நம்ம பேச்சாங்க பேசணும். போற எல்லா மேடையில வாய்க்கு வந்ததை அடிச்சு தள்ளணும். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் திமுக ஆட்சி காலத்துல கொடுத்தாங்க. எல்லாருக்கும் கொடுக்கல, தகுதியை பார்த்து கொடுத்தாங்க. அது என்ன தகுதி? நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. நாங்க ஆட்சிக்கு வந்த கையோட
அனைவருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மகளிருக்கும் 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய். வாக்குறுதி இப்படி, ஆனா நடைமுறையில் எப்படிங்க? திமுக ஆட்சியில் கொண்டு வந்த அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் இன்றளவும் 1000 ரூபாய் அளவிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அவங்க உருவாக்கி அந்த டேட்டா பேஸை ஃபாலோ பண்ணி தான் பாருங்க அனைவருக்கும் கொடுக்கல. டிவிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாவது நம்ம சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துடலாம்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்கலீங்களே. திமுக ஆட்சியில் உருவாக்கி அந்த டேட்டா பேஸை ஃபாலோ பண்ணி தான் பாருங்க இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அரசாங்கம் நலத்திட்டத்தை கொடுக்குறாங்கன்னு சொன்னா அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி தானே பேசினாங்க. மொத்தமாக வாழ்கின்ற மக்களுக்கு இடையில் அரசு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது மொத்த பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது என்ன அரசு நலத்திட்டங்களை கொடுப்பதில் கூட தகுதியானவோ தகுதி இல்லாதவனு அரசாங்கம் பிக்ஸ் பண்றது? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அனைவருக்குமான அரசாங்கம் இருக்க வேண்டும்னு இதற்கு முந்தைய ஆட்சியாளரை பார்த்து கேள்வி கேட்டோம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம எப்படிங்க? அதை விட மோசமால போயிருக்குது. உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி அனைத்து மகளிருக்கும் வழங்கப்படும் சொன்ன வாக்குறுதி 200 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரம். அதுவும் பாருங்க 2 மாசத்துக்கு ஒரு முறை கிடையாது, மாசம் அப்படி மாசம் 200 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரம் கூட தகுதி எல்லாம் கிடையாது, அனைவருக்கும் வழங்கப்படும் ஸ்டேஜில் வாக்குறுதி. நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் உறுதுணையா இருக்கத்தான் நாம் அரசியலுக்கே வந்தோம். அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் நம்மளோட ஒவ்வொரு குடும்பத்திற்குமான உத்தரவாதம். 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். ஆனால் ஆட்சிக்கு வந்த கையோட 200 யூனிட் கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும். மாசம்லாம் கிடையாதுங்க, 2 மாசத்துக்கு ஒரு முறை. அதுவும் எல்லாருக்கும் கிடையாது. ஏற்கனவே 100 யூனிட் அனைவருக்கும் இருக்கு. இந்த 100 யூனிட் நாங்க எக்ஸ்ட்ரா எப்படி கொடுக்குறோம்னு சொன்னா 500 யூனிட்டுக்குள்ள யார் யூஸ் பண்றாங்களோ அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் வழங்கப்படும். அப்ப அனைவருக்கும் வழங்கப்படும் ஸ்டேஜில் வாக்குறுதி ஓபன் வீடியோல கொடுத்தது 5 ஏக்கருக்குள்ள நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளோட பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேல நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளோட பயிர்க்கடன் 50% தள்ளுபடி என்பதுதான் பாருங்க வாக்குறுதி. 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. 5 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பெறும் வேளாண் கூட்டுறவு சங்க பயிர் கடன்களுக்கு 50% தள்ளுபடி. வந்த கையோடு அதுலயும் பாருங்க கொடூரமான கண்டிஷன் சப்ளை போட்டு 50,000 60,000 75,000 வாங்கினாதான் பாருங்க உங்களுக்கு எல்லாம் முழுமையான கடன் தள்ளுபடி பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா நீங்களே பார்த்து என்னென்ன பண்ணிக்கங்கன்னு சொல்றதுக்கு பேர் என்னங்க? அண்ணன் சீர். அண்ணனாக, இந்த அண்ணனாகன்னு சொல்லும் போதுதான் ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாங்க பின்னாடி நிப்போம். அண்ணனா, தம்பியா, மாமனா, புருஷனா எல்லாமே நிப்போம். உங்க வீட்டு புருஷன் அதாவது உங்கள் கணவர் உங்கள் பின்னாடி நிப்பார். இதையெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு கவுண்டமணி கேட்கிற டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. சரி, எதிர்கட்சிகளோட விடுங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம மேடையில் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அண்ணனா, தம்பியா, மாமனா, புருஷனா பேசுறதெல்லாம் பேசிடுவாங்க. அப்புறம் பேசிட்டாங்க அப்படி பேசலங்க இப்படிதாங்க பேச வந்தோம்னு சொல்லி விளக்கெல்லாம் கொடுப்பாங்க. சரி இருக்கட்டும், அது ஒரு ஓரமா விளக்கம் கொடுத்துன்னு போங்க. இப்போ இந்த இடத்துல அண்ணனாக இருந்து உங்களுக்கு சீர் வழங்கப்படும். இந்த சீர் கூட பாருங்க அனைவருக்கும் வழங்கப்படும் தான் பேச்சு. அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். ஆனால் ஆட்சிக்கு வந்த கையோட அப்படி எப்படிங்க கொடுக்க முடியும்? இல்லைங்க, நீங்க தானே சொன்னீங்க அரசாங்கம் யாருங்க மக்களுக்கு இடையில் தகுதியை பிக்ஸ் பண்றதுக்கிட்டு சொன்னீங்க இல்லைங்களா? அனைவருக்கும் நீங்க கொடுக்கணும் இல்லைங்களா? அது போல வாருங்க. ஆட்சி என்கின்ற ஒரு கோடு, அந்த கோட்டுக்கு வெளியே இருந்து என்ன வேணா பேசியிருந்தோம்ப்பா, வாய்க்கு வந்ததை அடிச்சு தள்ளினோம். அதே பாருங்க ஆட்சி கோட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. எல்லாத்தையும் பாருங்க தகுதி பிக்ஸ் பண்ணணும். ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்குள்ள வருமானம் யாருக்கு வருதோ அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அண்ணனாக இருந்து சீர் வழங்கப்படும். 5,01,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டா கூட நாங்க அண்ணன் கிடையாதுங்க, நாங்க அண்ணனுங்களே கிடையாது. 5 லட்சத்துக்குள்ள சம்பாதிக்கிற குடும்பத்துக்கு மட்டும் தான் நாங்க அண்ணன், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அண்ணன் சீர் வழங்கப்படும் கண்டிஷன் சப்ளை. அப்ப அனைவருக்கும் வழங்கப்படும் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி. அந்த வரிசையில் தான் பாருங்க தாய்மாமன் சீர். தமிழ்நாட்டு மண்ணில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும், தமிழ்நாட்டு மண்ணில் காலடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மாமன் சீராக தங்க மோதிரம் வழங்கப்படும் தான் பேச்சு, வாக்குறுதி. அப்படி நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம்.
தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். ஆனா பாருங்க, அது போன மாறும் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக. இப்ப ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு அது எப்படிங்க அனைவருக்குமான தாய்மாமனா இருக்க முடியுங்க? பிரிக்கணும். எப்படிங்க? கவர்மெண்ட் தாய்மாமன் வேற, பிரைவேட் தாய்மாமன் வேற. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறகுற குழந்தைங்களா நாங்க தங்க மோதிரம் போட முடியாதுங்க. அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் தங்க மோதிரம் போடப்படும். அதுவும் பாருங்க, அரசு மருத்துவமனைகள்ல கூட எல்லாருக்கும் கிடையாது, அனைவருக்கும் கிடையாதுங்க. அதுலயும் கண்டிஷன்ஸ் அப்ளை. தமிழ்நாட்டுல நிரந்தர முகவரியில் நிரந்தர விலாசமாக கொண்டு யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த தாய்மாமன் சீர் வழங்கப்படும். தமிழ்நாட்டுல பிறக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் அது போன அப்படியே சொல்றோம்ப்பா, போன வாரங்க. அதெல்லாம் எங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு பிரிப்போம். பிரைவேட் தாய்மாமன் வேற, கவர்மெண்ட் தாய்மாமன் வேற. அப்ப அனைவருக்கும் வழங்கப்படும் கொடுத்த வாக்குறுதி. அதே வரிசையில் தான் பாருங்க, அடுத்த வருஷம் 2027 ஜனவரி மாசம் கொண்டு வர போற திட்டத்தை இப்பவே நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அறிவிச்சாங்க இல்லைங்களா? அன்னபூரணி, பாதிப்பூரணி சூப்பர் 3 திட்டம். அந்த 3 திட்டத்துல கூட மகா கோர கொடூரமான கண்டிஷன் அப்ளை. ஒரு குடும்பத்துக்கு 20,000 ரூபாய் வருமானம், 2 பேர் சம்பாதிச்சா கூட, 2 பேர் சம்பாதித்தால் கூட 20,000 வரணும். அப்படி 20,000 வருகின்ற அந்த குடும்பத்தினருக்கு மட்டும்தான் பாருங்க இந்த 3 சிலிண்டருக்கு உண்டான கட்டணம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஏங்க, தமிழ்நாட்டுல நாளுக்கு நாள் ஏதோ மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை விட மோசமா கொடூரமா விலைவாசி ஏறினுக்குதுங்க. நேற்றுக்கு போய் பார்க்கும்போது 1 கிலோ காய்கறி இந்த விலையில இருந்தது. இன்னைக்கு பார்த்தா 1 கிலோ காய்கறி வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அரிசியில இருந்து, பால்ல இருந்து, சக்கரை, புளி, பருப்பு எல்லாமே பாருங்க கண்ணா பின்னான்னு கச்சா முச்சான்னு தாங்க முடியாத அளவுக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு விலைவாசி ஏங்குது. இப்படி நொடிக்கு நொடி மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற பொருட்களோட விலைவாசி இவ்வளவு உயர்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் ஒரு குடும்பம் 20,000 ரூபாயை வைத்து எப்படிங்க வாழ முடியும்? 20,000 ரூபாய், எத்தனை பேர் அந்த குடும்பத்துல வேலைக்கு போனாலும் 20,000 ரூபாய் வருமானம் வருகின்ற குடும்பத்தினருக்கு மட்டும்தான் பாருங்க இந்த 3 சிலிண்டர் வழங்கப்படும் அறிவிச்ச இந்த அறிவிப்புல கொஞ்சமாவது நீதி நேர்மை இல்லைனாலும் வேமா சூசோயிரணும் இல்லைங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா மக்கள்? அது நாங்க கேட்க மாட்டோம். உங்களுக்கு ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணாங்க இல்லைங்களா? தகுதி, பொல்லாத தகுதி, நீங்க என்ன தகுதி பிக்ஸ் பண்றதுன்னு கேட்டாங்க இல்லைங்களா? அந்த தாய்க்குழுமே கேட்பாங்களே. ஒரு எம்எல்ஏவை மெயின்டைன் செய்து கொள்வதற்கே, ஒரே ஒரு எம்எல்ஏ தன்னைத்தானே மெயின்டைன் செய்து கொள்வதற்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி காரு, அந்த காருக்கு பெட்ரோல், அந்த காருக்கு மெயின்டெனன்ஸ், அந்த காரை ஓட்டுறதுக்கு டிரைவர், ஒரு எம்எல்ஏவுக்கு அசிஸ்டன்ட், இதுக்கு மட்டுமே பாருங்க 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் மாதம் மாதம் படியாக வழங்கப்படும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும், அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். ஒரு காரை மெயின்டைன் பண்றதுக்கே 1 லட்சம் ரூபாய். அதுவும் பாருங்க எம்எல்ஏவுக்கு வழங்கப்படும் சம்பளம் மற்றும் இதர சலுகைகள் இல்லாமல் பாருங்க எக்ஸ்ட்ரா 1 லட்சம் ஒரு காரை மெயின்டைன் பண்றதுக்கே வழங்குறாங்கன்னு சொல்லும் போது, ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் வேலைக்கு போனாலும் அந்த குடும்பத்தோட மாத வருமானம் 20,000 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்துக்குள்ள வர முடியும்னு சொல்றாங்களே. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க 20,000 ரூபாயை வைத்துக்கொண்டு ஒரு குடும்பத்தை மாதம் நடத்த முடியுமா? இந்த மீன் கடல்லையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இவங்க வலை வீசி தேடணும், வலை வீசி பார்க்கணும். எப்பா தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்கள் 20,000 ரூபாய், இந்த மாத வருமானம் 20,000 ரூபாய் வைத்து யாராவது வாழறாங்களா? அப்படி வாழ்றவங்களை வலை வீசி தேடி கண்டுபிடிச்சு இந்த சூப்பர் 3 திட்டத்துக்குள்ள கொண்டு வாங்கன்னு வலை வீசி தான் பாருங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். குறைந்தபட்சம் 30,000 ரூபாய், குறைந்தபட்சம் நாங்க சொல்றோங்க, குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் வாழ முடியாத சூழ்நிலையில் விலைவாசி அந்த அளவுக்கு இருக்கிற இந்த நிலையில் 20,000 ரூபாய் யார் சம்பாதிக்கிறாங்களோ மாசத்துல அவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் வழங்கப்படும். அப்ப அனைவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும். ஏன் பொய்யான வாக்குறுதியை கொடுத்தீங்கன்ட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க கேட்பாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். இதற்கு முந்தைய ஆண்ட அரசாங்கத்தை பார்த்து கேட்டீங்க இல்லைங்களா? தகுதியை பிக்ஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் யாருன்னு சொல்லி, அதே இடத்துல நீங்க உட்கார்ந்து தகுதியை பிக்ஸ் பண்றதுக்கு யாருன்னு கேட்பாங்களே. எங்களை தகுதி இல்லைன்னு நிர்ணயிக்கிறதுக்கு கவர்மெண்ட் யாரு? தேர்தலுக்கு முன்னாடி 5,000 ரூபாய் போட்டீங்க இல்லைங்களா? எங்களுக்கு போட்டீங்களா? எல்லாருக்கும் போட்டீங்க இல்லைங்களா? அதனால தான் பாருங்க நாங்க ஓட்டையே மாத்தி போட்டோம். அனைவருக்கும் கொடுப்பேன்னு எங்க அண்ணன் தளபதி வாக்கு கொடுத்தாரு. அந்த ஒரு வாக்குறுதி தான் அவர் வெற்றி அடைவதற்கு காரணமாக இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அவங்க கேட்பாங்க இல்லைங்களா? 1000 ரூபாய் உரிமை தொகை யாருக்கு சொன்னாரு? தகுதியானவங்களுக்கு. ஆனா எங்க அண்ணன் எங்க எல்லா லேடிஸும் தகுதின்ட்டார்.
அது ஒரு பாயிண்ட் எங்க அண்ணன் ஜெயிச்சதுக்கு காரணம். பெரியவங்க எல்லாம் இதுக்கு தான் சொல்லுவாங்க கர்மாவை குறித்து. காலம் வடுக்கலை ஆற்றும், ஆனால் கயவர்கள் செய்த பாவங்களும் வினைகளும் உருத்து வந்து ஊட்டும் கர்மாவின் மூலம். எதுக்காக இந்த உதாரணம் சொன்னோன்னு ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு புரிஞ்சவங்க கண்டிப்பா பாருங்க இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்கள். முக்கியமா பாருங்க, கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் காற்றில் பறக்க விட்ட இந்த கண்டிஷன் சப்ளை பாதி கொடை வள்ளலை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா தவறாம உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.